Hello everyone, so welcome to kaneeshreenalogics. So நான் உங்கள் படி. ஸோ இந்த வீடியோ மெயினாக எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா LIC AAOட லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் LIC AAOட மெயின்ஸுக்கான அதாவது எப்படின்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸ் நான் ஃபுல்லாக படிக்கணும், மெயின்ஸுக்கான ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் செஷன் நல்லா பக்காவாக படிக்கணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் வந்து LICயோட கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃபரும் இருக்குது மக்களே, வேணுன்ற எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வேணுன்றவங்களாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாளையிலிருந்து அதாவது 17ஆம் தேதி அதுக்கப்புறம் வந்து 20ஆம் தேதி ஸோ 2 டேட்டில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இன்பிட்வீனில் 19 சம்திங்கில் எப்பயோ ஒரு எக்ஸாம் வந்து நடக்குது. இப்போ நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு, நாளைக்கு தான் 17ஆம் தேதி தான் உங்களுக்கு மொதல் எக்ஸாம் வந்து ஆரம்பிக்குது. அப்போ LIC AAO இதுக்கு முன்னாடி எப்போ சார் நடந்துச்சு? 2019 ஒரு வாட்டி நடந்துச்சு. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபீட்பேக் வந்துச்சு. ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு டவுட்டு என்னன்னா LIC AAOட இந்த டவுட்டை முதல்ல நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இது மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு மக்களே. என்னன்னா சார் LICயில் நெகட்டிவ் மார்க் கிடையாது, அப்போ என்ன நினைக்கிறாங்க, அப்போ நம்ம வந்து நிறைய அட்டெம்ப்ட் கொடுக்கவா, சும்மா எல்லாத்தையுமே குந்தாங்குறையை அடிச்சு விடவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், எப்பயுமே ஒரே ஸ்லாட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஸ்லாட்டு நீங்கள் வந்து முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஓரளவுக்கு ஓகே, அப்போ நீங்கள் நிறையா வந்து அட்டெம்ப்ட் கொடுக்குறதுல பிரச்சனை வராது. ஆனால் இங்கே எத்தனை ஸ்லாட் இருக்குது? ஒரு நாளைக்கு 3 ஸ்லாட், அப்போ 3 எக்ஸாம் நடக்கும்போது ஸ்லாட் நிறையா இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நெகட்டிவ் மார்க் இல்லைனாலுமே மாணவர்களே நல்லா மண்டையில் வச்சுக்கோங்க, நெகட்டிவ் மார்க் இல்லைனாலுமே நீங்கள் எதை மெயின்டைன் பண்ணுங்கள், தயவு செய்து அக்யூரசி அப்படின்றத மெயின்டைன் பண்ண பழகுங்க. அக்யூரசி இல்லாமல் போடவே போடாதீங்க. இந்த எக்ஸாமில் அடிச்சுட்டு வந்துடுவீங்க, அடுத்து வருதுல SBI கிளர்க்கு, SBI PO, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ போய் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கணும், மாற்றவே கூடாது. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்பயுமே மாற்றக்கூடாது. நமக்கு தேவை அக்யூரசி. அக்யூரசின்றது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அக்யூரசி தான் மஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் முதல்ல சொல்ல நினைச்சேன். இப்போ நம்ம வந்து நம்ம சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிப்போம், நம்ம ரீசனிங்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங்க்கு நீங்கள் நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அதாவது இது ஒன்றும் எனக்கு புதுசாலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இத்தனை நாள் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு மத்தியானம் கூட இப்போ வரைக்கும் என்னன்னா இப்போ தான் நான் முடித்தேன். கரெக்டாக மணி எதுன்னு தெரியுமா? 4 நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது 4:05 இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நான் இப்போ தான் அதை முடிச்சுட்டு நான் அப்படியே கையோடு இருந்தது ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் டெஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து பசங்கள்கிட்ட சொன்னது எவ்வளோன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்களேன். அதாவது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 12 நிமிஷம் இருக்குது. 8 நிமிஷத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்தில் வந்து மாணவர்கள் வந்து வெறும் 8 கொஸ்டின் டு 10 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணுறாங்க. 8 டு 10 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அடுத்து 12 நிமிஷம் 12ல் இருந்து ஃபர்ஸ்ட் இது வந்து 20ல் இருந்து 12 நிமிஷத்தில் 8 கொஸ்டின் அட்டன் பண்ணுறாங்க. அடுத்து 12ல் இருந்து அடுத்து வரக்கூடிய 6 நிமிஷத்தில் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? 15 டு 17 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய 6 நிமிஷத்தில் ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு அக்யூரசி எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 நிமிஷம் நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 8 நிமிஷம், இதில் நீங்கள் யாருமே தப்பு விட மாட்டீங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 100% அக்யூரசியாக போடுறீங்க. இந்த ரிமைனிங் 2வது பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இவன் தான் உங்களுக்கு விட்டல் ரோல் பண்ணுறான். இங்கே பார்த்துட்டீங்க 12 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த 12லேருந்து 6 நிமிஷம் வர்றதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 6 நிமிடங்கள் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக ஓவர் ஸ்பீடு, இது வந்து ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகுது. சரியா? ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகுது அப்படின்ற மாதிரி இங்கே தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயமே வருது. மெஜாரிட்டி 2 தப்பு டு 3 தப்பு விடுறீங்க அப்படின்னா அது எந்த பார்ட்டில் தான் விடுறீங்க? இந்த இன்பிட்வீன் பார்ட்டில் தான் விடுறீங்க. லாஸ்ட் 6 நிமிடம் கூட யாருமே தப்பு விடுறது கிடையாது. அங்கேயுமே நீங்கள் 100% அக்யூரசியாக தான் போடுறீங்க. அதை நான் அனலைஸ் பண்ணி எடுத்தது. இதை எல்லாருமே தயவு செய்து திருத்திக்கோங்க. அப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்லோவாக போட்டாலும் தப்பு கிடையாது. ஸ்லோவாக போட்டாலுமே நீங்கள் 30+ அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். அதுக்கு நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன். எல்லாருமே போட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸ்லோவாக தான் போடுறாங்க, ஸ்லோவாக போட்டாலுமே எல்லாருமே அக்யூரஸியாக போடுறாங்க. அப்போ இதுதான் நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நம்ம மாணவர்களை டெஸ்ட் போட வச்சு ஆப்பில் நான் லைவாக போட வச்சு டைமர் ஓட விட்டு, அதாவது ஆக்சுவலாக அந்த டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த டைமில் போட விட்டு நான் கண்டுபிடிச்சது இதுதான். இதை நீங்கள் கொஞ்சம் திருத்திக்கோங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸ்பீடுன்றது முக்கியமே கிடையாது, அக்யூரசி தான் முக்கியம். அதனால் நீங்கள் ஸ்லோவாக போட்டாலுமே 30+ போடலாம். அதனால் இந்த பிட்வீன் டைம்லையும் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக போட்டு அக்யூரசி மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீசனிங் பார்ட்டை நீங்கள் முடிச்சிருவீங்க. அதே மாதிரி தான் ஆப்டியும் எப்பயுமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஆப்டி வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியான அட்டெம்ப்ட் தான் நமக்கு வர மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
எய்ம் பண்ணுறதே வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்கோரிங் ஏரியா எல்லாத்தையுமே நல்லா அடிங்க. ஸ்கோரிங் ஏரியா முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா போடுங்க, தெரிலனா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா யாருக்குமே தெரியல அப்படின்றத நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க, மினிமம் அட்டம்ப்ட் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. மேக்ஸிமம் அட்டம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஸ்பீட் பண்ணி ஏதாச்சும் தப்பு விட்றாதீங்க. அது மட்டும் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ரொம்ப முக்கியம் அக்யூரசி அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு போடுங்க. கண்டிப்பாக அட்டம்ப்டெல்லாம் வந்துடும், ஓரளவுக்கு நீங்கள் அட்டம்ப்ட் கொடுத்துருவீங்க. அதே மாதிரி தான் ஆக்டிவ்லையும் நீங்கள் நல்லா அட்டம்ப்ட் போடலாம். அது என்ன பண்ணும், கொஞ்சம் வந்து இங்கேயும் வந்து அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் நீங்கள் 20+ எய்ம் பண்ணுங்கள், கண்டிப்பாக போட்டுருவீங்க. ரீசனிங் முடிச்சு, ஆப்டிடியூட் முடிச்சு, அடுத்து இங்கிலீஷ் பார்ட். இங்கிலீஷ் உங்களுக்கு இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு எலிஜிபிள் மார்க் மட்டும்தான். ஸோ மினிமம் எவ்வளோ வைப்பாங்க அப்படின்னா +10 வைப்பாங்க, அப்படின்னா +12 இந்த மார்க்குக்குள்ள தான் வைப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்களா அப்படின்னா டவுட்டு தான். ஏன்னா எலிஜிபிள் மார்க்கில் வைக்கிறாங்க, அப்போ ஈஸியாக கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு மாடரேட்டாக கேட்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் போடும்போது வேர்ட் ஸ்வாப்பிங் கண்டிப்பாக வரும். ஸ்வாப்பிங் இல்லாமல் இருக்கவே கிடையாது. ஸ்வாப்பிங் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வாப்பிங் இந்த மாதிரி ஏரர் ஸ்பாட்டிங் இதை வந்து செலக்ட் பண்ணி போட்டு அந்த எலிஜிபிள் மார்க்கை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் போய் நீங்கள் ரொம்ப அட்டம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி இங்கிலீஷில் என்னால் அவ்வளோ போட முடியல எவ்வளோ போட முடியலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் எலிஜிபிள் மார்க் தான். இன்னொன்று திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நெகட்டிவ் வேலைகளை எதுவும் பார்த்துறாதீங்க தயவுசெய்து, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹால் டிக்கெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு, ஒரு 3-4 ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எல்லாத்தோட ஜெராக்ஸையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு காலையில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு 45 நிமிட்ஸ் ஏர்லியாகவே உள்ளே போயிருங்க. இன்சூரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற தகவலை நாளைக்கு எல்லாருமே ஃபோன் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா நேரில் நாங்கள் வர முடிஞ்சால் வருவோம். ஸோ அங்கேயே எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் மக்களே. நாளைக்கு தான் வந்து என்னென்னா, நானே எல்லா டைமே சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இந்த ரீசனிங்கில் ஒரு 35 போட்டு நீங்கள் சந்தோஷப்படுத்திடுங்க மக்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே போய் இன்னும் ஜெராக்ஸ் எடுக்காத நபர்கள்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா பை பை. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், முக்கியமாக சொல்கிறேன் என்னன்னா, கிராஷ் கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உண்மையிலே உறுத்தா நடத்திட்டு இருக்கோம். ஸோ வேணுன்ற எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா பை பை மக்களே.